ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். நீலாத்ரௌ நிம்பபிம்போயம் நித்யசாநித்யலீலயா பக்தானாம் பாரிஜாதோசௌ பீயூஷம் அபிவர்ஷதி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங் ஈவெண்ட். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு ஆண்டாளுடையதான ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி ஃபேமஸ் இன் திஸ் மந்த். ரொம்பவே பல ஆஸ்பீஷியஸ் ஐட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம். அதாவது இந்த மார்கழி மாதம்னு சொல்லக்கூடிய தனுர் மாதம், இட் இஸ் பாப்புலர்லி நோன் ஃபார் லார்ட் கிருஷ்ணாஸ் பகவத்கீதா. இந்த மாதத்தில் தான் பகவத்கீதை பிறந்தது. அஸ் வெல் அஸ் பகவதி கீதை அப்படின்னு நாம் சொல்லக்கூடியதான ஆண்டாளுடைய திருப்பாவை இந்த மாதத்தில் தான் பிறந்தது. ஸோ இந்த நாம சங்கீர்த்தனம் இப்போ நம்ம சைதன்ய மகாபிரபு விசேஷமாக இந்த ரத யாத்திரை நடக்கச்சே அதற்கு முன்னாடி பகவானுடைய திவ்ய நாம சங்கீர்த்தனங்களை பாடிக்கொண்டு அதுக்கு மேலே நிறுத்த கீத வாத்திய விசேஷங்களோடு போகும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய ரத யாத்திரையை நிறுத்திட்டு அதை என்ஜாய் பண்ணியிருக்கான்னு சொன்னால் அதில் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான ஒரு பெரிய பிரேம எத்தகையதுன்னு பார்க்கணும். இந்த கிருஷ்ண பலராம சுபத்ரா தேவியுடைய ரத யாத்திரை இஸ் வெரி பாப்புலர்லி நோன் அஸ் குண்டிச்சா யாத்ரா. அதுதான் முன்னாடி அவர் ஸ்தோக கிருஷ்ண சுவாமி பிரபு அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணினார். அந்த குண்டிச்சா யாத்திரைக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெசிஃபிக் அர்த்தங்கள் சிலது உண்டு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ராமாயணமோ இல்லை கிருஷ்ணாவதாரம் ஸ்ரீமத் பாகவதமோ நாம் எடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் ரெண்டு ரத யாத்திரை இஸ் வெரி ஃபேமஸ். ரெண்டு ரத யாத்திரை இஸ் வெரி ஃபேமஸ். ஒன், ராமன் இங்கேருந்து காட்டுக்கு போனது, அதில் அவன் காட்டுக்கு கிளம்பி போனான், அது ஒரு ரத யாத்திரை இருக்குது. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணன் பிருந்தாவனத்திலிருந்து திரும்பி மதுராவுக்கு வந்ததான ஒரு ரத யாத்திரை. பட் அதுதான் அவர் ஸ்தோக கிருஷ்ணதாஸ் அதை பாயிண்ட் அவுட் பண்ணினார். இது ரெண்டுமே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால் செப்பரேஷன் வித் தி பக்தாஸ். ராமன் காட்டுக்கு போகச்சேவும் டோட்டலி செப்பரேட்டட் ஃப்ரம் தி பக்தாஸ். அவள்லேருந்து அவன் பிரிஞ்சுட்டான். எல்லாரும் பின்னாடி வந்தால் ராமா ராமான்னு கூப்பிட்டா, திரும்பி நில்லுன்னா நிற்க சொன்னான். பட் ராமனால் நிற்க முடியல. ஏதோ எவ்வளோ ரீசன்ஸ் இருக்கிறதுக்கு பின்னாடி அவர் கிளம்பி போயிட்டார். பட் இந்த ராமனை அழைச்சின்னு போனது யாருன்னு கேட்டால் சுமந்திரர். இந்த ராமாவதாரத்தில் சுமந்திரருடையதான ரோல் வைட்டல் ரோல் அது. தென் சுமந்திரர் அழைச்சிட்டு போய் விட்டார். திரும்பி ராவணவதம் முடிஞ்சு ராமன் ரிட்டர்ன் வரச்சே ஃப்ளைட்டில் வந்துட்டான். அதான் இப்போ ரொம்ப சௌகரியம். புஷ்பக விமானம் அது ரொம்ப ஈஸியாக போயிடுத்து. அயோத்தியில் நிறைய ஸ்பேஸ் இருந்தது ஹெலிபேடெல்லாம் வைக்கிறதுக்கிறதால புஷ்பக விமானத்தில் வந்து டேரெக்டாக லேண்ட் ஆகிட்டான். பட் ஈவன் தட் அந்த சுமந்திரருக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய தாபம் இருந்தது. என்ன அப்படி கேட்டால், ராமனை நாம தான் கொண்டு போய் காட்டில் விட்டோம். என்ன இருந்தாலும் அது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். திஷ்டேதி ராஜா சுக்ரோஷ யாஹி யாஹீதி ராகவா. இட் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தசரதா இன் வால்மீகி ராமாயணா. திஷ்டேதி ராஜா சுக்ரோஷ, ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு தசரதன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். யாஹி யாஹீதி ராகவா, டோன்ட் ஸ்டாப் அப்படின்னு பெருமாள் சொல்கிறான். ராமன் சொன்னான். தென் கொண்டு போய் விட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, திரும்பி வந்தாச்சு. ஸோ தென் சுமந்த்ரா ஒன் ஃபைன் மார்னிங் தட் ஹி வென்ட் டு ராமா அண்ட் ஹி ஆஸ்க்டு ஹிம், சார் வாட் டு டூ, திஸ் இஸ் ஒரு பெரிய பாரம், இது என் மனசில் ஒரு பெரிய பாரமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கானார். இருக்குது என்னன்னார். மறுபடியும் என்ன நீ காட்டிலிருந்து ராஜ்யத்தில் கொண்டு வந்து விட்டுட்டியான்னு சொன்னால் சரியாக போயிடும். ஓ இட் இஸ் ஈஸி ஃபார் மீ. தென் எப்போ அப்படின்னா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் கிருஷ்ணாவதாரத்தில் வெயிட் பண்ணுவேன். அது வரல நான் என்ன பண்ணணும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பற்றி கவலை இல்லை. பட் கிருஷ்ணாவதாரம் வரல வெயிட் பண்ணணும். until you wait for me. தென் கிருஷ்ணாவதாரத்தில் பிருந்தாரண்யம்ன்றதான காட்டில் இருந்து மறுபடியும் அந்த சுமந்திரர் அக்ரூராக பிறந்து மதுராவுக்கு பெருமாள் அழைச்சிருந்தார். பட் அன்பார்ச்சுனேட்லி அவருடைய கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுது. சுமந்திரர் மறுபடியும் கிருஷ்ணனை அழைச்சிட்டு வரச்சே
இன்ஃபேக்ட் அயோத்தியை விட செப்பரேஷன் பிருந்தாரண்யத்தில் ரொம்ப அதிகம். பிகாஸ் அயோத்தி ஒரு டெம்பரரி, ஜஸ்ட் ஃபார் 14 years. அந்த 14 yearsக்கு அப்புறம் ராமன் அகைன் ஹீ கேம் பேக் டு த அயோத்தி. தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானி சேர்ந்து மோர் தென் 11,000 years ஹீ ரூல்ட் தட் அயோத்தி. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த ஊரில் இருக்கிற அந்த பெண்கள்லாம் சொன்னான், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் பை சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகா இன் இஸ் யார்வா பிரியாத், தட் இஸ் தி டோட்டலி பேஸ்ட் ஆன் தி பிருந்தாவன லீலா ஆஃப் சுவாமி கிருஷ்ணா. அங்கே அவர் சொல்கிறார், டு யூ நோ த மீனிங் ஆஃப் அக்ரூரா? ஆக்சுவலி அக்ரூரா மீன்ஸ் நாட் க்ரூயல் அப்படின்னு அர்த்தம். அந்த கோபிலாம் எவையா உனக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சது அப்படின்னா, த வெரி சேம் ஸ்லாங் லாங்குவேஜஸ் தட் தே யூஸ்டு. யாரையா உனக்கெல்லாம் அக்ரூரர்னு பேர் வச்சது? நான் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா அம்மா வச்சுட்டா இட் இஸ் சான்ஸ்கிரிட் அப்படின்னார். அதான் தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் சான்ஸ்கிரிட். அதுதான் எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸ். அது சான்ஸ்கிரிட் வாண்டவே வேண்டாம் ஒட்டும் ஒழிச்சுட்டு இருக்கோம்ல. அது கோபி பாவத்தினால இல்லை, கோப பாவத்தினால, ஒரு அஜிடேஷனால். இந்த சம்ஸ்கிருத லாங்குவேஜ் இருக்கே அது கொஞ்சம் ஏடாகுடமான லாங்குவேஜ் அப்படின்னா. ஏன்னா இஃப் யூ சே இட் இஸ் மகாவிருக்ஷா, யூனோ, மகாவிருக்ஷா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பெரிய மரம்னு அர்த்தம் இல்லை. மகாவிருக்ஷானா முள்ளு செடின்னு அர்த்தம். இஃப் யூ சே தேவப்பிரியா அப்படின்னு கேட்டால் தேவர்களுக்கு ரொம்ப வேண்டியவன் அர்த்தம். அர்த்தத்தில் அது கோட் அப்படின்னு அர்த்தம், ஷீப் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஆடுன்னு அர்த்தம். பிரம்மபந்து அப்படின்னா he is very closely related with the Brahmins. No, he is against for the Brahmins அர்த்தம். Like that உனக்கு a most cruel flow as named by அக்ரூரா. பிகாஸ் இது அதுக்கு மேலே அந்த கோபிகள்லாம் ஒரு வார்த்தை சொன்னால், இந்த ராட்சசன்லாம் வந்தா, சகடாசுரன் வந்தான், அப்புறம் வந்து பூத்தனை வந்தான், அரிஷ்டாசுரன், பிரளம்பாசுரன், வியோமாசுரன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா பிளா பிளா பிளா, எத்தனை பேர் வந்தாலும் அவள்லாம் தேர் வெரி குட் பீப்புள். நோ, அவள்லாம் எங்களையும் கண்ணனையும் பிரிக்கவே இல்லை. இவர் தான் இப்படி பட்டப்பட்டியாக உடம்பெல்லாம் திறமெல்லாம் இட்டுண்டு பக்தன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமான்னு பஜனை பண்ணின்னு வந்தார். சரி, ஒரு நல்ல பக்தர் வந்திருக்கார், உள்ளே விட்டா கடைசியில் எங்களையும் கிருஷ்ணனையும் பிரிச்சுட்டாலே ஹி இஸ் மோஸ்ட் வாண்டட் குரூயல் அப்படின்ட்டான். ஸோ தட் அகெயின் அந்த அக்ரூருக்கு அவருடைய அட்டம்ப்ட் ஃபெயிலியர். என்ன சுவாமி இது அப்படின்னு கேட்டால், அதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம், இங்கே எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி தான் போனேன், பட் அந்த டெஸ்டினேஷனுக்கு மறுபடியும் திரும்பி வரல. அதற்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் பலராமன் சுபத்ராவுக்கு நடக்கக்கூடிய ஜெகநாத யாத்திரை இஸ் த ஒரே ஒரு சொல்யூஷனாக இருக்குது எல்லாருக்கும். அது ஹூவர் இட் மேபி, யார் யாருக்கு மைண்டில் என்னென்ன விதமான ஒரு விஷயம். ஸ்காந்த புராணத்தில் மோர் தென் 15 chapters, ஸ்காந்தத்தில் புரிக்ஷேத்திர மகாத்மியத்தில் வரச்சே மோர் தென் 15 chapters that they are discussing about the Gundicha Yatra. And the Ratha Yatra is very famous. You know that that Krishna idol is neem tree. இல்லையா? அது ஒரு வெறும் நீம் ட்ரீ. அது நீம் அப்படின்னாலே நமக்கு கசப்பு தான். அது இட்ஸ் நாட் ஸோ டேஸ்டி. பட் வென் ஐ விசிட் டு தட் புரிக்ஷேத்திரம், அங்கே இருக்கச்சே அந்த லார்ட் ஜெகநாதன் ஒரு அனுகிரகம் பண்ணினா எனக்கு. அதை சேவிக்கச்சே எனக்கு ஒரு பாவம் வந்தது. ஆக்சுவலி அந்த பிளேஸுக்கு என்ன பேர்? நீலாத்ரின்னு பேர். நீலாத்ரௌ நிம்ப பிம்பஹா அயம் நிம்ப பிம்பஹா அயம் லார்ட் கிருஷ்ணா இஸ் நிம்ப பிம்பஹா, நீம் ட்ரீ. பட் ஹீ இஸ் ரிசைடிங் தேர் நித்திய சாநித்திய லீலையா. ஈவன் தோ தட் ஹீ இஸ் நீம் ட்ரீ, பக்தானாம் பாரிஜாதா இஸ் ஆக்சுவலி இஸ் த பாரிஜாதா ஆஃப் பக்தா. பீயூஷம் அபிவர்ஷதி, தட் த மீனிங் ஆஃப் பீயூஷம் இஸ் நெக்டர். இஸ் இட் பாசிபிள்? எங்கேயான வேப்ப மரத்திலிருந்து அமுதம் வருமா? தட் இஸ் ஒன்லி பாசிபிள் அட் புரி ஜெகநாத க்ஷேத்ரா, பிகாஸ் தட் லார்ட் கிருஷ்ணா இஸ் தட். ஈவன் தோ தட் ஹீ இஸ் நீம் ட்ரீ, ஹீ இஸ் நாட் ஓன்லி நீம் ட்ரீ, ஹீ இஸ் நம் ட்ரீ. அவன் என்ன பண்ணினான்னா, பக்தானாம் பாரிஜாதா அசௌ பீயூஷம் அபிவர்ஷதி. த மீனிங் ஆஃப் பீயூஷா இஸ் நெக்டர். அந்த பீயூஷம், அந்த அமிர்தத்தை கொடுக்குறான். ஸோ இந்த குண்டிச்சா யாத்திரை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எல்லா பக்தர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே கிருஷ்ணன் தன்னுடைய ஃபேமிலியோடு நடத்தக்கூடியதான யாத்திரை. இது ரொம்ப செலஸ்டியல். இன்ஃபேக்ட் இந்த ரத யாத்திரை அப்படின்னு வரும்பொழுது, ஐ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு ஷேர் சம்திங் பிஃபோர் தி பெல் ரேங். நான் வந்து அதை முடிச்சுக்கிறேன் சீக்கிரம். 7 minutes இஸ் அலாட்டட் டைம் ஃபார் மீ. அந்த பகவானுடைய ரத யாத்திரை, நாட் ஓன்லி ரத யாத்திரை, எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, அது மக்களுடையதான ஒரு கலை, ஒரு பண்பாடு, ஒரு நாகரீகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் அது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. இன்ஃபேக்ட் இங்கே
இங்கே இருக்கக்கூடியதான அந்த வால்மீகி டெம்பிள் பார்த்தீங்கன்னா, திருவான்மியூர் டெம்பிளில் அங்கே ரதோத்சவம் ரொம்ப ஃபேமஸ். கபாலி கோயிலில் ரதோத்சவம் ரொம்ப ஃபேமஸ். பார்த்தசாரதி கோயில் ரதோத்சவம் ரொம்ப ஃபேமஸ். பிகாஸ் கிருஷ்ணனை நாம் எப்பொழுதுமே தேரில் தான் பார்க்கணும். தட்ஸ் வை ஹீஸ் பார்த்தசாரதி. எல்லாரும் பார்த்தசாரதி, எல்லாரையும் பார்த்தசாரதி, அண்ட் ஆல்சோ ஹீஸ் பார்த்தசாரதி. அந்த ரத யாத்திரை இஸ் வெரி செலஸ்டியல் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எல்லா தேசத்துலேருந்து நிறைய ஜனங்கள்லாம் வந்து சேருவா. ஒரு கலை அப்படின்னும், ஒரு ஆர்ட், ஒரு சயின்ஸ், அண்ட் ஆல்சோ த ஷேரிங் ஆஃப் தாட்ஸ். இன்ஃபேக்ட் எங்கள் பாட்டிலாம் இருக்கச்சே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தேர் உற்சவத்தில் ஒரு 4-5 ஜோடிக்கு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிவிடுவா. அவள் அதை அப்படி யூட்டிலைஸ் பண்ணிப்பாவா. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டால், இந்த ஜனங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சுட்டே இருக்குது. ஐ எம் டீப்லி டிப்ரெஸ்ட் வித் திஸ் ஆட்டிடியூட். வேர்ல்டு ஃபேமஸ் ரத யாத்திரை லைக் கிருஷ்ண பலராமர் யாத்திரை அட் பூரி, குண்டிச்சா யாத்திரை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேர் ரொம்ப ஃபேமஸ். இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் தேர் அது. ஆண்டாளுடைய தேர் வந்து ரொம்ப பிக்கஸ்ட் தேர் அது. அதே மாதிரி திருவாரூர் ஆழித்தேரோட்டம் ரொம்ப ஃபேமஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேர் இழுக்கிறதுக்கே வரமாட்டேன்றான். புல்டோசர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். எஸ், வி ஆர் யூஸிங் இட். யூனோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பூரி யாத்திரையில் பார்த்தீங்கன்னா, அந்த தேர் வடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ராஜா வந்து ரோடை பெருக்கிண்டு போகணும். ராஜாதிராஜன் கிருஷ்ணனா இருக்கச்சே நாமெல்லாம் யார்? ஒரு சில சமயத்தில் எனக்கு இந்த இஸ்கான் நம்ம ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டை பார்த்தா ரொம்பவே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. We belongs to Ramanuja Sampradaya for more than 1000 years. We belongs to Swami Shri Vedanta Desika Sampradaya for more than 750 years. ஆனால் இன்னும் பீப்புளுக்கு அதனுடைய அந்த டாக்ட்ரின்ஸ், அதனுடைய ப்ராக்டிஸ், எஸ்பெஷலி வாட் வி ஆர் ப்ராக்டிசிங் இஸ் கால்ட் அஸ் அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானம் போய் ரீச் ஆகலை. பட் நம்ம ஹரே கிருஷ்ணா அதை ப்ராக்டிஸில் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லச்சே எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. பட் பியூட்டிஃபுல், இட்ஸ் அமேசிங். இன்றைக்கி எல்லா பழைய கோவில்களில் நடக்கக்கூடிய உற்சவங்களுக்கு ஜனங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டேன்றா அப்படின்னு கேட்டால், பட் இதே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரதோத்சவம் நடக்கச்சே முன்னாடி அழகாக நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போயின்னு இருக்கா. காஞ்சிபுரத்தில் ரதோத்சவம் நடக்கச்சே அங்கே உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம்ன்றதாக சொல்லி, இது நம்முடைய ட்ரெடிஷன். அண்ட் கிருஷ்ண பக்தி நமக்கு சித்திக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்றது கிடையவே கிடையாது. இந்த மெசேஜை மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு கன்வே பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் எடுத்துன்னு போங்க. இது இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், வெரி மச் நீடட். இப்போ இருக்கக்கூடியதான ஒரு சொசைட்டியில், ஒரு சமுதாயத்தில் நிறைய நம்மளை சுற்றி ஆபத்துக்கள்லாம் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் இதே சமயத்தில் ஒரு பெரிய ஃபியர் ஃபேக்டர் தட் வி ஃபேஸ்ட், எ வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் தட் வி வெண்ட். லாஸ்ட் இயர் இதே மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. நம்முடைய சனாதன தர்மத்தை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு நாம் எல்லாரும் தெருவில் இறங்கி போராடினோம். நம்ம தெருவில் இறங்கி போராட வேண்டிய நெசசிட்டி இல்லை. தெருவில் இறங்கி தேர்வடம் பிடிச்சி இழுத்தாலேயே போகிறோம். மீதி பேர்லாம் தானாக வாயமொழி நிறுத்துருவோம். எதுக்கு தெருவில் இறங்கணுமோ அதுக்கு இறங்கினா போகிறோம். மற்றபடி நமக்கு நெசசிட்டி இல்லை. பிகாஸ் அவள்லாம் பயந்துருவான் நம்மளை பார்த்து. ஸோ மை ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட்ஸ் யங்ஸ்டர்ஸ். இது இஸ்கானில் நம்ம ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் மட்டும்தான் யங்ஸ்டர்ஸை பார்க்க முடியுது, யங்கர் ஜெனரேஷனை பார்க்க முடியுது. எங்கள் சம்பிரதாயில் எங்கே ஜெனரேஷன்னு நாங்கள் கேள்வி கேட்டுருக்கோம். இருக்கிறத கொஞ்சம் வயசில் இளையவன் நான் மட்டும் தான் சொல்லிக்கலாம் வேணாம். ரெண்டாவது, இன்றைக்கி ஒரு பாசுரம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம்ன்றது. அதுக்கு அந்த ஆண்டாள் அன்றைக்கே பாடிட்டா. என்னது, நம்ம அக்ஷய பாத்திரத்துடைய கான்செப்டை அன்றைக்கே ஆண்டாள் பாடிட்டா. எவ்வளோ பெரிய மூமெண்ட் அது, எவ்வளோ பெரிய மூமெண்ட். பகவத் பிரசாரத்தை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மோர் தென் 20 lakhs கொண்டு போய் சப்ளை பண்ணுறதுன்றது அமேசிங். வீட்டில் பூஜையே பண்ணுறதில்ல யாரும், ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கான். எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி, இன்றைக்கி சார் இன்றைக்கி கூடாரை வெல்லும் சக்கரை பொங்கல் சார் ஸ்விக்கியில் வருது அப்படின்றான். இன்றைக்கி போகிக்கு போலி பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டால் அவன் சார் என்ன ஜொமேட்டோவா டொமேட்டோவா அதில் வருதுன்றான். அப்படி ஒரு கல்ச்சர் போயின்னு இருக்கு. நாம் ரொம்ப தூரம் அந்த கல்ச்சரை விட்டு போயின்னு இருக்கோம். இன்றைக்கி இந்த கல்ச்சர் நமக்கு, எனக்கு ஒரு ஃபிலசாபிக்கல் தாட்ஸ் வைஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் இந்த பக்தி வைஸ் ஐ ரியலி மை சல்யூட்டேஷன்ஸ் டு ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.